அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த பதிவில் ரிதன்யா தற்கொலை சம்பந்தமான ஒரு செய்தியை நம் பார்வையாளர்களுக்கு தந்திருந்தோம். அதில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அதை பார்த்து மனமுருகி நிறைய பதிவுகளை இட்டிருந்தனர். குறிப்பாக ரிதன்யா தன் உறவுக்கார சிறுவனான ஒரு 12 வயது சிறுவனிடம் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சொல்லிவிட்டு சத்தியம் வாங்கி கொண்ட விஷயத்தை நாம் வெளியிட்டிருந்தோம். அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பெண்களே அதில் பதிவுகளை போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் கொடுமை நடந்தது எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில். எங்கள் வீட்டுக்காரர் நல்லவராக இருந்ததுனால நான் தப்பிச்சேன், எப்படியோ வாழ்ந்துட்டுருக்கேன்னு ஒரு பொண்ணும். இன்னொன்று, எனக்கு இப்படித்தான் நடந்தது, வீட்டில் எல்லாருமே கொடுமை, ஒரு குழந்தையோடு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன், இல்லைன்னா ரிதன்யா மாதிரி நான் எப்போவே செத்துருக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு. இந்த மாதிரியான பல்வேறு பதிவுகள் நம்ம அதில் பார்த்தோம். அந்த மாதிரியான பதிவுகள் தவிர்த்து ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு பையன்கிட்ட போய் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்களா, இல்லை சொன்னாலும் அந்த பையனுக்கு அந்தளவுக்கு அர்த்தப்படுத்திக்கிறது தெரியுமா, ஒரு பெரியவங்ககிட்டவே சொல்ல கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சின்ன பையன்கிட்ட ரிதன்யா ஏன் சொன்னாங்க, இப்படியெல்லாம் பல்வேறு தகவல்களை அதில் பதிவுகளாக போட்டிருந்தாங்க. அதாவது பின்னூட்டங்களாக அந்த பதிவுகளை போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். சரி, இந்த சின்ன பையன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கிரகிச்சு அந்த பொண்ணுகிட்ட இருந்து இந்த ரகசியத்தை சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனால அதை காப்பாற்றிட்டு இருந்து ரிதன்யா இறந்த பிறகு அதை ஏன் சொல்லணும், அதுவும் நம்ம ஏன் அந்த செய்தியை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு விடையை சொல்லிட்டு இப்போ ரிதன்யா வழக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கலான்னு நினைக்கிறேன். அந்த வகையில் முதல்ல இந்த சின்ன பையன் விவகாரத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். அந்த 12 வயது சிறுவன் ரொம்ப இவங்க குடும்பத்தோட அட்டாச்மெண்ட்டாக இன்னொரு தம்பியாக ரிதன்யாவுக்கு வளர்ந்த பையன். அந்த பையன் அங்கே போய் தங்கி இருந்த மாதிரி ஒரு வதந்தியை கொஞ்சம் பேர் கிளப்பி விட்டுருந்தாங்க. அது அல்ல, இந்த தம்பி ஒரே ஒரு நாள் பொண்ணழைக்கிறதுக்காக அங்கே போயிருக்காரு, போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரிதன்யா ஒரு 5-6 நாளில் திரும்பி வந்துடுறாங்க. இப்படி ஒரு 5 தடவை போயிட்டு திரும்பி இங்கேயே இருக்கிறதுங்கிறது ரிதன்யாவுக்கு நடைமுறையாகவே அங்கே ஆயிடுச்சு. கடைசி ஒரு 15 நாள் இங்கே இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் ரிதன்யா இந்த தம்பிக்கிட்ட இப்படி ஒன்று சொல்லிட்டு சத்தியமாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ சத்தியமாங்கின ஒரு விஷயத்தை ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த விஷயத்தை பொய்மையும் வாய்மையும் இடத்த அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம சொல்லலினா பின்னாடி பூதாகரமாக ரிதன்யா இப்படி ஆயிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது நடந்துடும் அப்படிங்கிறத உஷாராக ஒரு பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லப்போனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். அதை கூட அந்த பையன் சொல்லாமல் சத்தியங்கிற ஒரு வார்த்தையை அப்படி காப்பாற்றி வச்சுருக்கிறதா அந்த தம்பியே சொல்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் போய் கூட அந்த தம்பி நான் பார்க்குறேன், அவ்வளவு தெளிவாக பேசுகிற ஒரு சின்ன பையனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், எப்படி புரிஞ்சுக்குவான் அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி சொல்லுது, இது என்ன ஒரு பெரிய விஷயம், நான்லாம் என்ன 90 கிட்ஸா 2010 கிட்ஸுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டவே சொல்கிறான். அதாவது காரணமாக ரிதன்யாவுக்கு காதல் அஃபேர், வேறு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, காதல் அஃபேர் இருந்தது, இப்படியெல்லாம் சில பேர் வதந்தி கிளப்புறாங்க. அந்த விஷயத்தை கூட இந்த பையன்கிட்ட கேட்டால் ரிதன்யாவுக்கு அப்படியெல்லாம் அஃபேரெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டவே சொல்லக்கூடிய தம்பியாக இருக்கார். ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அஃபேர்னால் உனக்கு என்னென்னு தெரியும்னா, இது என்னம்மா இது தெரியாத உனக்கு, அஃபேருங்கிறது நாங்கள்லாம் 2010 கிட்ஸு, எங்களுக்கு எல்லாமே தெரியும், அக்கா எல்லாமே சொல்லுவாங்க, அக்கா மாதிரி நாங்கள் பசங்கள்லாம் பேசிக்குவோம் அப்படின்னு. இப்போ இந்த விஷயம் கூட இந்த செய்திகள் இந்த வதந்திகளாக வெவ்வேறு யூடியூப் தளங்களில் வர்றது, இந்த தம்பியுடைய இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்காங்க. அவங்களாம் அது நீதானான்னு கேட்குற அளவுக்கு இது போயிருக்குது. இந்த அளவுக்கு இவங்க சேட்டிங் பண்ணக்கூடிய அளவில் இன்றைக்கி 11 வயசு 12 வயசு பையங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். எனக்கே அந்த தம்பி பேசும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா, இந்த தம்பியை வச்சு சில அவதூறுகளை கிளப்பும்போது நமக்கே ஒரு மனசு தாங்களேண்ணா, இந்த தம்பின்னு ஒரு சின்ன பையன்னு நான் சொல்லாமல் அந்த பையனோட பேர், ஊர், அவங்களுக்கான இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது, ஒரு சிறுவனையும் சிறுமியை பேரோ ஊரோ அவங்க சம்மந்தப்பட்ட படங்களோ வெளியிடக்கூடாதுன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, சட்டமும் இருக்குது. அதே மாதிரி பெண்களுடைய பிரச்சனைகளை ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் மீடியாவில் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப் வலைத்தளங்களில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஜேர்னலிஸ்ட்டு எதை வெளியிடலாம் அப்படிங்கிறத விட எதையெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸ் தெரிஞ்சவன் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இன்றைக்கி 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருக்க முடியும்.
இன்னைக்கு வந்து வலைத்தளங்கள் வந்ததுனால எதை வேணா எழுதுறது, எதை வேணா அந்த குடும்பம் யார் எப்படி என்னானாலும் பரவாயில்ல. ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு துக்க காரியம் நடந்துருச்சுன்னா கூட அங்கே போய் எப்படி அவங்கள அணுகணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு எத்திக்ஸாக அவங்களுக்கு இயல்பாகவே அனுபவ ரீதியாக கற்பிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 98ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 99ஆம் ஆண்டில் விவசாய பல்கலைக்கழக மாணவிகள் பஸ் வந்து தருமபுரி பக்கத்தில் எரிக்கப்பட்டது. அந்த பஸ் எரிப்பு சம்பவத்தில் 3 மாணவிகள் இறந்தாங்க. அந்த அந்த ஏரியாவில் தமிழ்நாடே அன்னைக்கு வந்து பத்தி எரிஞ்சது. இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி துடிச்சிருக்கு அந்த நேரத்தில் அப்படின்னலாம் அந்த விஷயங்களை வந்து அவ்வளவு இதாக பேசப்பட்ட சமயத்தில் நான் அன்னைக்கு போய் அந்த பெண்களோட தகப்பனார் பெற்றோர்களை பேட்டி எடுக்க போயிருக்கேன். அவங்க எப்படி உடஞ்சி போய் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அன்னைக்கு வந்து அந்த ஒத்துழைப்பு நல்காமல் இருந்திருந்தால் வேறொரு மாணவிக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் மறுபடியும் ஒன்று நடக்காமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த துக்ககரமான சூழ்நிலையில் அவ்வளவு கொடூரமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட அவங்க பேட்டி கொடுத்து ஃபோட்டோ எல்லாம் கொடுத்து அன்றைக்கி மீடியாக்களை வர வச்சாங்க. இன்றைக்கி மாதிரி சோசியல் மீடியாலாம் அன்றைக்கி அப்போ இல்லை. ஒரு 2 சேட்டலைட் சேனல் இருந்தது, ஒரு பத்திரிகை 10-20 பத்திரிகைகள் இருந்த ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கூட அதை வந்து எப்படி கண்ணியம் காக்கணும் அப்படிங்கிறதுல எரிஞ்சதில் தப்பிச்ச மாணவிகள், காயம்பட்டு தப்பிச்ச மாணவிகளெல்லாம் நாங்கள் பேட்டி எடுத்திருக்கோம். அப்போ கூட அதை அவ்வளோ கவனமாக இது பண்ணிக்க. அது மாதிரி இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல், சிறுவர் சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுல ரொம்ப கவனம் காக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பத்திரிகை தர்மத்தை தாண்டி பத்திரிகையாளர் சட்டங்களே வழிவகுத்துருக்கு. சொல்ல முடியாது, அதில் பேரோ ஊரோ மற்றதெல்லாம் சொல்லாமல் ஏன் நம்ம சொன்னோம்னா அந்த குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து கடைசியாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிதன்யா குடும்பம் வந்து அன்னைக்கு அந்த பொண்ணு தற்கொலை பண்ண அன்னைக்கு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நான் அந்த எஃப்ஐஆர் காப்பி படிக்கிற அப்போவே தெரிஞ்சுக்குவீங்க. இரவு அவங்க வந்து அவங்க அப்பா வந்து தன்னுடைய செல்ஃபோன்லேருந்து ரிதன்யாவுடைய ஆடியோ வெளியில் எடுக்கிற வரைக்கும் இந்த விஷயங்களை வெளியே எதுவுமே சொல்லாமல் தன்னோட குடும்ப கௌரவம் காப்பாற்றணும், தன்னுடைய பொண்ணுடைய களங்கம் வந்துடக்கூடாது, சமூக அந்தஸ்துலையும் எங்கேயாவது பிறண்டக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக தான் என் பொண்ணு எப்படி இறந்தான்னு தெரியல, மாப்பிள்ளை வீட்டு இப்படி கொடுமைப்படுத்தினாங்க, அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லாமையே அந்த கேஸ் இது. ஆனால் இந்த ஆடியோ ரெக்கார்டு வெளியே வந்த பிறகு, ஆடியோ வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து அவர் எடுத்த பிறகு நம்ம இன்றைக்கும் அந்த ஆடியோ கேட்டால் பதறமே. சாதாரண மக்கள் வந்து தம் பிள்ளைக்கு நடந்த மாதிரி, தம் பேத்திக்கு நடந்த மாதிரி, தன்னுடைய மருமகளுக்கு, மகனுக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி துடிக்கிறாங்க இல்லையா? அது உண்மையிலேயே அவங்க அப்பா முதன்முறையாக அதை கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும், அவங்க அம்மா கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும், சொந்த தம்பி கேட்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே பற்றி எரிஞ்சிருக்காதா? அதுக்கப்புறம் தான் இது வெளியவே வர ஆரம்பிக்குது. இதில் என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரங்கள்லாம் வருது. அதாவது கணவனுடைய டார்ச்சர், மாமியார் டார்ச்சர், மற்றதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள் ஒரு வழியாக எல்லாம் பண்ணின பிறகு இன்றைக்கி வந்து கோர்ட்டில் அது வந்து ஜாமீன் கிடைக்காம அந்த 3 பேர் வந்து இன்றைக்கி சிறையில் இருக்காங்க. இதுதான் இதில் நடந்திருக்கிற விஷயம். அப்படிங்கும்போது ஒரு சின்ன பையன் இப்படி பேசுவானா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து, நீங்கள் போய் அந்த பையன் கூட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இயல்பாக பேசுகிறான். நாம் பெரிய மனுஷங்க நம்மளாம் தோற்றுறோம், நம்ம கூட யோசிக்கிற விஷயங்களாம் பட்டுன்னு பேசுகிறான். அந்த அளவுக்கு தெளிவான பையனாக இருந்தங்காட்டி தான் அந்த பொண்ணும் தெளிவாக இருந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து நான் ஏற்கனவே போட்ட பதிவில் சொன்ன மாதிரி தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறதே அந்த பொண்ணுக்கிட்ட இல்லவே இல்லை. அதாவது தம்பிக்கிட்ட வந்து ஆஸ்திரேலியா போய் நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் விமனாக வாழ்கிறதுக்கு தயாராகிட்டேன்டா, இனிமேல் வந்து இந்த ஆள் கூட பிழைக்கிறதா இல்லை, இது ஒரு வாழ்க்கையே இல்லை, இப்படி ஒரு போலித்தனமான வாழ்க்கை வந்து நான் வாழவே வேண்டாம், அதனால் எனக்கு நான் ரெஸ்யூம் அனுப்புகிறேன், நீ வந்து உன்னோட இதில் வேலையை எங்கேயாவது ரெடி பண்ணு, நான் அங்கே வந்துடுறேன், அப்பா அம்மாவுக்கும் துன்பம், அது வேண்டாம், நம்ம இங்கே இருந்தால் எல்லாம் ஒரு இதாகத்தான் பார்ப்பாங்க, அதனால் நான் வர்றேன்னு அந்த பொண்ணு இண்டிபெண்ட் உமன்கிற ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லி அங்கே இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் அங்கே உறவுக்காரங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் இந்த தடவை அவங்க அப்பாவையோ அம்மாவையோ பேட்டி எடுக்க போகலான்னு போகும்போது, இப்போ அவங்க அம்மா வந்து 9 நாள் சாப்பிடாமல் இருந்து மறுபடி நீராகாரம் அது இதெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஒன்றும் எடுபடல, சாப்பிட்றதெல்லாம் வாந்தி ஆகிட்டு அந்த அம்மா படுக்கையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸு போடலான்ட்டு டாக்டரு வந்து அப்பப்போ ட்ரிப்ஸு போட்டு தான் அவங்கள உட்கார வச்சுட்ருக்காங்க. அவங்க ரொம்ப பேசுனா சிக்கலாகிட்டோன்னா அதையும் மீறி மீடியாக்கள் வந்து ரொம்ப நெருக்கடி பண்ணி பேட்டி எடுக்கிறவங்களும் எடுக்கிறாங்க. என்னை பொறுத்தளவு நான் போய் அந்த அம்மா கூட பேசும்போது எந்த இடத்துலையும் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட மனசு வர மாட்டேங்க. அப்படி ஒரு துயரத்தோடு அந்த தாய் வந்து கிடக்கிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம அப்பாக்கிட்ட போய் இந்த பேட்டியை வந்து ரிதன்யாவுடைய ஏதோ கேட்கும்போது
நேற்று வரைக்கும் நான் பேட்டி கொடுத்தேங்க, இப்போ வேண்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்களா ஒரு செய்தி சொல்லிக்கிறீங்க, நீங்களா பேட்டிகள் கொடுத்துக்கிறீங்க, எல்லாமே மீடியாக்களில் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த வழக்குடைய தன்மைங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சட்ட ஆலோசகர்கள் பல பேர் சொல்லி இந்த மீடியாக்களுக்கு முதல்ல பேட்டி கொடுக்குறதையாவது நிறுத்துங்க, அப்போ தாங்க இந்த வழக்கை வந்து நாங்கள் சரியாக நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி அவங்க வந்ததுனால, தயவு செஞ்சு பேட்டியெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் ஏதாவது பார்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சதை வேணால் கேட்டு விசாரித்து போட்டுக்குங்க, நாங்கள் பேட்டியெல்லாம் கொடுத்து மேலும் மேலும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்தாதீங்கன்னு அவர் சொன்னதுனால தான் நான் அந்த பேட்டியை அப்போ நீங்கள் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ஒரு மீடியா பர்சனாலிட்டி வந்து எந்த இடத்துலையும் போய் ஒரு நெருக்கடி கொடுத்து நாளைச்சவங்களை பேட்டி எடுக்க முடியும், அது வல்ல விஷயம். இந்த தகவல் வந்து சரியாக மக்களுக்கு போய் சேரணும், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா அவங்க இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெருசாக ஒன்றும் சொல்கிறதில்ல, இவங்க மட்டும் இல்லை, இவங்க உறவுக்காரங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், இதில் முறையான போலீஸ் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது தான். போலீஸ் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னதோடு நிற்காம, போலீஸ் நடவடிக்கை வேணும், வி வாண்ட் ஜஸ்டிஸ் ரிதன்யா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஒரு 500-600 பேர்த்துக்கு மேலே பெண்கள் கூடி ஆண்கள் கூடி ஒரு பெரிய அளவில் மௌன அஞ்சலி நடத்தி அவ்வளோ பேர் கொந்தளித்து பேசியிருக்காங்க. அப்போது இந்த அளவு ஒரு நெருக்கடி போலீஸில் நடவடிக்கை எடுக்கலைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், அந்த விஷயங்களை கூட உறவுக்காரங்க சொல்கிறதன் மூலமாக தான் நம்ம கிரகிக்க முடிஞ்சதை ஒழிய வேறு எதுவுமே இல்லை. அப்போ போலீஸ் நடவடிக்கை எந்த மாதிரி எடுத்துருக்கணும்னா, இது அரபு நாடு மாதிரி உடனடியாக அவனை அடித்து கொள்ளணும், ரோட்டில் விட்டு கல்லில் ஓட ஓட விரட்டணும், சாட்டையில் இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம சட்டம் என்ன செய்யுமோ, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு தான் நம்ம. ஆனால் சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கையை அவங்க எடுக்கலை, போலீஸ் எல்லா விஷயத்துலையும் மெத்தனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நான் ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளராக இருக்கிறனால சில பத்திரிகை ஆசிரியர்கள் கூட எனக்கு பேசி இதில் என்ன போலீஸில் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க, கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இந்த வகையில் விசாரிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஒரு மதிப்பீடு கிடைச்சதுனாக்க, முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் அந்த பதிவுலேயே வந்து உங்களுக்கு இது வந்து சந்தேக மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போ பதிவு செய்யவே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கு அடுத்தது இது வரதட்சணை கொடுமைக்கான ஒரு தன்மை அந்த எஃப்ஐஆரில் இல்லை, அதை வச்சு தான் அடுத்த கட்ட நகரணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஒரு 7 வருஷத்துக்குள்ள ஒரு மணப்பெண், ஒரு கல்யாணமாகி ஒரு பெண் 7 வருஷத்துக்குள்ள மரணம் அடைஞ்சால் அதை எந்த செக்ஷனுக்கு கீழே விசாரிக்கணுமோ அதுக்கான புகார் மட்டுமே அன்னைக்கு வந்து ரிதன்யாவுடைய தகப்பனாரால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எழுத்துப்பூர்வமான ஒரு புகாராக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த புகாரெல்லாம் பதிவு செஞ்ச பிறகு தான் இந்த ஆடியோ இது வாட்ஸ்அப் இது கிடச்சிருக்கு. அந்த வாட்ஸ்அப்பு கிடைச்ச பிறகு இந்த விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் இனி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும்போது ஒரு 60 நாள் இந்த இன்வெஸ்டிகேஷன் போகும். நல்லா முழுமையாக விசாரித்து இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் போலீஸ் தயாரித்து கொடுக்கறதுக்கு ஒரு 60 நாள் ஆகும். இதுக்கு இடையில் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் அவங்க சாட்சிகளை கலைச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்குரல் வலுக்கிற வரைக்குமே அங்கே வந்து அவங்கள வந்து விடுறதுக்கான வகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது அப்பீல் போய் மேல்கோர்ட்டில் போய் அவங்கள நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நிலைமை. அப்போது இந்த வழக்கில் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் மெயினாக எஃப்ஐஆர் தான் சொல்கிறாங்க. அப்படி என்னதான் எஃப்ஐஆரில் இருக்குது அந்த முதல் தகவல் அறிக்கைன்னு பார்த்தா, அது வந்து 28/6/2025 அன்னைக்கு நடந்திருக்கு. அன்னைக்கு காலையில் இது என்ன எப்போ இருந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பிட்வீன் 9:30 hours அதிலிருந்து, அதாவது 9:30 மணியிலிருந்து மதியம் 13 மணி, அதாவது 1 மணி வரைக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. நடந்த இடம் பார்த்தீங்கன்னா டு மொண்டிபாளைய ரோடு, செட்டிப்புதூர், செட்டியார் தோட்டம் அருகில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காருக்குள்ள விஷமருந்திய நிலையில் இந்த பொண்ணு கிடந்ததை முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 194 பிராக்கெட்டில் /3 அப்படிங்கிற செக்ஷன். இது வந்து இப்போ அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டப்படி பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற சட்டப்படி இந்த சட்டப்பிரிவு 194 பிராக்கெட்டில் 3 அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணமான 7 ஆண்டுகளுக்குள் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாலோ அல்லது வேறு ஏதேனும் சூழ்நிலையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இறந்தாலோ அது தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது இந்த சட்டப்பிரிவு. அந்த விசாரணை அறிக்கையை மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் அல்லது துணைப்பிரிவு மேஜிஸ்ட்ரேட்டிடம் அதை சமர்ப்பிக்க வேண்டும். என்னதான் இந்த புகாரில் அவங்க அப்பா பேர் ராமசாமி கவுண்டர், இவர் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காரு. 8/6/2025
17:30 மணிக்கு 5:30 5:30 மணிக்கு சேவூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் துரைசாமி ஆகிய நான் நிலைய அலுவலில் இருந்தபோது அவினாசி கைகாட்டிப்புதூர் அவினாசிலிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவரின் மகன் அண்ணாதுரை என்பவர் நிலையம் ஆஜராகி கொடுத்த எழுத்து மூலமான புகாரின் விவரம் பின்வருமாறு. அனுப்புனர் ஆர்ஜி அண்ணாதுரை 53 சன் ஆப் ராமசாமி. பெறுநர் காவல் உதவியாளர் ஆய்வாளர் அவர்கள். காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள், சேவூர் காவல் நிலையம், திருப்பூர் மாவட்டம். ஐயா, நான் மேலே சொன்ன முகவரியில் எனது குடும்பத்துடன் குடியிருந்து கொண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறேன். எனக்கு ஜெயசுதா என்ற மனைவியும் ரிதன்யா என்ற மகளும் மிதுன் ஆதித்யா என்ற மகனும், அவருக்கு வயசு 24, ரிதன்யா வயசு 27 ஆகியோர் உள்ளார்கள். எனது மகன் ஆஸ்திரேலியாவில் படித்து வருகிறான். எனது மகள் ரிதன்யா MSc CS படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். அவளுக்கு கடந்த 11/4/2025 எங்களது சம்மதத்துடன் அவினாசி பழங்கரையைச் சேர்ந்த சேர்மன் கிருஷ்ணன் அவர்களின் பேரன் கவின்குமார் வயசு 27 சன் ஆஃப் ஈஸ்வரமூர்த்தி என்பவருக்கு இருவீட்டார் சம்மதத்துடன் பெரியோர்கள் முன்னிலையில் 15 வேளம்பாளையத்தில் உள்ள லோட்டஸ் மகாலில் திருமணம் செய்து வைத்தோம். திருமணம் முடிந்து 2 வாரம் நன்றாக இருந்தார்கள். 3வது வாரம் எனது மகள் ரிதன்யாவிற்கும் அவரது கணவர் கவின்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லி, வாக்குவாதம் பார்த்துக்குங்க, வாக்குவாதம் தான் சொல்லிக்க, தகராறுன்னு கூட கிடையாது, வேறு எந்த தகராறு இருக்கிறதா சொல்லலை, ஏற்பட்டதாக சொல்லி நானும் எனது மனைவியும் சென்று எனது மகளை சமாதானப்படுத்தி சில நாள் எங்களுடன் அவள் இருக்கட்டும் என்று சம்மந்தி வீட்டாரிடம் சொல்லி எனது மகளை எங்களுடன் அழைத்து வந்து விட்டோம். எனது மாப்பிள்ளை 2-3 நாட்கள் கழித்து வந்து பார்த்து விட்டு போவார். நான் எனது மகளை வீட்டிற்கு அழைத்து வந்து 20 நாட்கள் கழித்து மீண்டும் அவளை சமாதானப்படுத்தி அவரது கணவர் கவின்குமாருடன் அனுப்பி வைத்தேன். அங்கு சென்று 2 வாரம் நன்றாக இருந்தார்கள். திருப்பதி கோவில் மற்றும் அவர்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று சந்தோஷமாக இருந்துவிட்டு வந்தார்கள். மீண்டும் கடந்த 22/6/2025 எனது மகள் ரிதன்யாவும் மருமகன் கவின்குமாரும் வீட்டுக்கு வந்தார்கள். நான் ரிதன்யாவை என்ன என்று கேட்டபோது அவள் ஒன்றும் சொல்லாமல் சோகமாக இருந்தார். எனது மருமகன் கவின்குமாரை கேட்டபோது எங்களுக்குள் சண்டை ஏதும் இல்லை. ஆனால் ரிதன்யா எனது அப்பா வீட்டிற்கு சென்று 1 வாரம் இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னதால் நான் அழைத்து வந்தேன் என்று சொல்லி எனது வீட்டில் விட்டு சென்று விட்டார். மீண்டும் 23/6/2025 வீட்டிற்கு வந்து ரிதன்யாவை பார்த்து சென்று விட்டார். இதற்கிடையில் எனது மகளிடம் என்ன பிரச்சனை என்று பலமுறை கேட்டபோது அவள் என்னை தற்போது எதுவும் கேட்க வேண்டாம், நான் பிறகு சொல்கிறேன் என்றும் தற்போது எனது கணவர் வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை என்றும் சொன்னார். நான் அதை கேட்டு அவளிடம் எதுவும் கேட்க வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடும் என்று இருந்து விட்டேன். நேற்று 27/6/25 கவின்குமார் எனது வீட்டிற்கு வந்து ரிதன்யாவை பார்த்துவிட்டு சென்றுள்ளார். நான் இருவரும் பிரச்சனை பற்றி கேட்டபோது எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் எனது சம்மந்தி வீட்டாரிடம் பேசி இருவரையும் சமாதானப்படுத்தி ஒன்றாக சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்திருந்தேன். அதுவரை சில நாட்கள் ரிதன்யா என்னுடன் இருக்கட்டும் என்று இருந்துவிட்டேன். எனது மகள் ரிதன்யாவிற்கு வாரம் ஒரு முறை சேவூர் அருகே உள்ள மொண்டிபாளையம் கோயிலுக்கு செல்வது வழக்கம். அதேபோல் இன்று 28/6/25 காலை 9:30 மணிக்கு எனது மனைவியிடம் எனது மகள் ரிதன்யா தான் மொண்டிபாளையம் பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதாக சொல்லி எங்களுக்கு சொந்தமான TN 38 AZ 888 ஸ்கோடா ஆக்டேவியா என்ற காரை ரிதன்யாவே ஓட்டிக்கொண்டு சென்றார் என்ற விவரத்தை எனது மனைவி என்னிடம் சொன்னார். நான் யதார்த்தமாக கோவிலுக்கு சென்றவர் வந்து விடுவார் என்று ரிதன்யாவிற்கு ஃபோன் செய்யவில்லை. மீண்டும் இன்று மதியம் 1 மணிக்கு எனது மனைவிக்கு எனது மகள் ரிதன்யா செல்போனில் இருந்து பேசிய நபர், இது உங்களது மகளா என்று கேட்டார். அதற்கு எனது மனைவி, இது எனது மகள் ரிதன்யா செல்போன் நம்பர் தான் என்று சொல்லி, நீங்கள் யார் என்று கேட்டதற்கு, நான் மொண்டிபாளையம் ரோட்டில் செட்டிப்புதூர் அருகே சென்று கொண்டிருந்த போது ரோட்டில் இடதுபுற ஓரமாக TN 38 AZ 888 ஸ்கோடா ஆக்டேவியா என்ற கார் நின்று கொண்டிருந்ததாகவும் அதன் அருகே சென்று பார்த்தபோது உங்கள் மகள் காரின் டிரைவர் சீட்டில் படுத்தபடி வாயில் நுரைதள்ளி இருப்பதாகவும் அதன் அருகே இடதுபுற சீட்டில் தண்ணீர் பாட்டில் மற்றும் மருந்து பாட்டில் கிடப்பதாகவும் எனது மனைவியிடம் சொல்லியுள்ளார். உடனே அந்த விவரத்தை எனது மனைவி என்னிடம் சொன்னதும் நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த நபர் சொன்ன இடமான செட்டிப்புதூர் என்ற இடத்திற்கு சென்று பார்த்தபோது ரோட்டின் இடதுபுற ஓரமாக எங்களுக்கு சொந்தமான ஸ்கோடா காரில் எனது மகள் ரிதன்யா வாயில் நுரையுடன் பேச்சு மூச்சு இல்லாமல் மல்லாந்த நிலையில் படுத்திருந்தார். இடதுபுறம் உள்ள சீட்டில் பேரிவோஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டில் இருந்தது. நான் உடனே தனியார் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ் வந்தவுடன் அந்த வழியாக வந்தவர்கள் உதவியுடன் எனது மகள் ரிதன்யாவை அவினாசி GH கொண்டு சென்று
சிகிச்சைக்கு சேர்த்தபோது எனது மகளை பரிசோதித்த மருத்துவர் ரிதன்யா வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக சொல்லி அவரது உடலை மருத்துவமனை சவக்கிடங்கில் வைத்து விட்டார். நான் எனது மகள் இறந்த தகவல்களை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தகவல் சொல்லிவிட்டு இன்று 28/6/2025 சேவூர் காவல் நிலையம் வந்து தனக்குத்தானே பாரிஃபோஸ் என்ற பூச்சி மருந்தை குடித்து இறந்து போன எனது மகள் ரிதன்யா இறப்பின் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மேற்படி எழுத்துப்பூர்வமான புகாரை இப்போ இதுக்குள்ளே வந்து எந்த இடத்துலையும் வரதட்சணை கொடுமை பண்ணதாகவோ அல்லது பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவோ அல்லது அந்த வாட்ஸ்அப் இந்த விஷயங்களோ இது பண்ணலை. இது எப்போன்னா 5:30 மணிக்கு இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து இவர் அவரோட செல்ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில் இந்த விஷயங்கள்லாம் வரிசையாக வரும்போது அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் துடிச்சு போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் 1 by 1 எல்லா விஷயங்களும் வந்து மீடியாக்களுக்கு இது பரவலானோன்னே சமூக வலைத்தளங்களில் இந்த ரிதன்யாவுடைய வாய்ஸை கேட்டோன்னே எல்லாரும் துடிக்க ஆரம்பித்து அது ஒரு வலைப்பின்னலாக அப்படி வைரல் ஆயிருச்சு. இதுதான் நடந்திருக்கு. அப்போது இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில், இந்த முதல் தகவல் அறிவிக்கை அடிப்படையில் இவங்க மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க, அப்பா கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க, இதெல்லாமே வாங்கியிருக்காங்க. ஆர்டிஓ என்கொயரி போயிருக்கு. ஆர்டிஓலி உறவுக்காரங்களை எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. இந்த விசாரணை அறிக்கை ஒரு பக்கம் போய் கோர்ட்டுக்கு போகும். இந்த விஷயங்களையும் வச்சு அந்த முன்னேற்றமாக இந்த வழக்கு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ இது வந்து ஒரு சென்சிட்டிவான வழக்கானதுனால இவங்க சைட்லேயே ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டு அந்த இவங்களை வந்து ஜாமீனில் விடக்கூடாது அப்படிங்கிறக்கு அந்த வக்கீல்கள் வாதாடுறாங்க. அந்த செய்திகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம். ஆனால் இதில் உள்ள இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டாருடைய அப்பா வந்து கிருஷ்ணன், அது ரிதன்யாவுடைய மாமனாருடைய அப்பா, அதாவது கவின்குமாருடைய தாத்தா கிருஷ்ணன் வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்தவர். ஏற்கனவே ஒரு தடவை எம்பி தேர்தலுக்கு போட்டி போட்டவர். திருப்பூர் 15 வேளம்பாளையத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக, பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். நல்ல செல்வாக்கு பெற்றவர். திருப்பூரில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, மேயர் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துடைய நெருக்கமும் பாராட்டும் அன்பு அரவணைப்பும் பெற்றவர். அப்படிங்கும்போது இவர் ரிதன்யாவுடைய அப்பா வந்து சாதாரணமாக ஒரு ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல வசதியான குடும்பம் தான், அவங்களும் நல்ல வசதியான குடும்பம் தான். இப்போ வந்து இதுக்குள்ளே அரசியல் உள்ள நுழைஞ்சு காங்கிரஸ் கட்சியில் அவர் பொறுப்பில் இருக்கிறதுனால, திமுக அதிமுக எல்லாத்தோட நெருக்கமாக இருக்கிறதுனால எல்லா பக்கமுமே, இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கேல கூட அதிமுகவில் அது ஓபிஎஸ் அணியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அணியாக இருந்தாலும் சரி, அந்த அணிக்குள்ளே கூட இவர் நெருக்கமான ஒரு தொடர்பு வச்சிருக்கிறதுனால அந்த அரசியல் அழுத்தம் காரணமாக தான் போலீஸ் வெவ்வேறு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து ரிதன்யாவுடைய குடும்பத்தார் மத்தியில் இருக்குது. அப்படி என்ன தான் எடுத்திருக்கணும்? இன்றைக்கு வரைக்கும் அந்த 3 பேர்த்த ஜாமீனில் விடலையே, இனிமேல் வந்து இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இனிமேல் தானே தெரியும். அப்போ இது ஒரு சென்சிட்டிவான வழக்காமல் இருக்கிறதுனால இது மேல்கோர்ட்டு போய் தான் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. அப்போ என்ன எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இந்த கேஸ் இந்த மாதிரியான இந்த எஃப்ஐஆரை வச்சு இதுக்குள்ளே வந்து எடுத்தெடுப்பில் ஏன் இது தெரியல, இந்த பொண்ணு இறந்து கிடந்து கூட ஒரு 15 நாளாக இந்த பொண்ணுக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னு ஏன் அவங்க அப்பா வந்து அதில் ஒரு வார்த்தை கூட பதிவு பண்ணல, அவங்க அம்மா ஏன் சொல்லலை, இதன் மூலமாக இது வந்து இந்த கேஸ் நீர்த்து போகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இந்த குடும்பத்தார். ஏன்னா இந்த பொண்ணு இறந்த பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது பெண் வீட்டார் சைடில் அல்லது மாப்பிள்ளை யார் வீட்டில் எந்த பாதிப்பு நடந்தாலும் முதல்ல அவங்க வந்து இதையெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்க நிலையில் இருப்பாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்த பிறகு இது சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு கூட அவங்க வரலாம். அல்லது உறவுக்காரங்களாம் இதெல்லாம் சொல்லாத, சொன்னீங்கன்னா சிக்கலாயிரும், உங்கள் குடும்ப கௌரவம் கெட்டு போகும், அல்லது பொண்ணோட மான மரியாதை, அவளே போயிட்டா, போன பின்னாடி அந்த பொண்ணோட மான மரியாதையெல்லாம் கெட்டு போகும், அதனால் இதை சொல்லாத அப்படிங்கிறதுனால ரொம்ப நீர்த்து போன பிறகு தான் போலீஸில் புகார் பண்ணும்போது போலீஸ்லேயுமே வந்து இந்த செக்ஷன் போட்டால் தான் இதுக்கு மேட் அவுட் ஆகும், நீங்கள் பாட்டுக்கு இதையெல்லாம் சொன்னீங்கன்னா சரி வராதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு கைடன்ஸ் கொடுத்து, வக்கீல்களும் ஒரு கைடன்ஸ் கொடுத்து ரொம்பவுமே மேலோட்டமாக ஒரு எஃப்ஐஆர் போட வைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். பொதுவாகவே ஏறத்தாழ இந்த விஷயத்தில் கூட அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, வாய்ப்பு இருக்குது. அதை எஃப்ஐஆர் போடும்போது போலீஸ் அதை இதை ஹேண்டில் பண்ண டிஎஸ்பி அல்லது இன்ஸ்பெக்டரு, இவங்க சம்மந்தப்பட்டவங்க, இவங்க உறவுக்காரங்க, புகார் கொடுத்த அப்பா, இவங்கெல்லாம் சொன்னா தான் நம்மளுக்கு உண்டு. சரி, இதுக்கு பின்னாடி இது வந்து இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிறது எப்படி ஆச்சு? இந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டு வந்த பிறகு இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் ஆயிடுச்சு.
இனியாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கோ அல்லது நம்ம துறைக்கோ, அதாவது காவல்துறை தன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த காவல்துறைக்கு இப்போ தான் ஒரு பையத்தில் வந்து அடித்து கொன்னதாக சொல்லி அந்த அஜித் குமாருங்கிற பையனை கொன்னது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி 5 காவலர்களை வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்படியான பல்வேறு சம்பவங்கள் அங்கங்கே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இதில் வந்து இது ஒரு சென்சிட்டிவான வழக்காக கருதி உடனடியாக அவப்பெயராகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை அதிகபட்சம் இப்போ வந்து அப்பா மகனை கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து உடல்நிலை கோளாறு காட்டி உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நடந்த பின்னாடி அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கும் வந்து கோரிக்கை மண்ணெல்லாம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கும் மாப்பிள்ளை இருந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடையில ஒரு தென்னந்தோப்பு மட்டும் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சுற்றி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி போகணும் மெயின் ரோட்டில் வழியாக போனால். பின்னாடி போனோம்னா ஒரு சந்துக்குள்ளே நடந்து போனோம்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா மகன் மாமியார் எல்லாமே சிறையில் இருக்கிற நேரத்தில் தினந்தோறும் மதியம் அல்லது சாயங்காலம் ஒரு 50 பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. காருங்க வருது போகுது. யார் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒருவேளை அவங்க தாத்தாவாக இருக்கிறாரா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியாது. அங்கே விருந்து நடந்துட்டு இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. நான் கூட அங்கே போய் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே மீடியா வரவே கூடாது, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க, மீடியா பத்திரிக்கை யார் வந்தாலும் உள்ளே விடாது அப்படின்னு. எதுக்காக அப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த வாட்ச்மேன் சாதாரண செக்யூரிட்டி சொல்கிறாரு, இல்லை அவங்க வர வேண்டான்னு இருக்காங்க, உள்ளே வராதிங்க, முன்னாடி ஃபோட்டோ எடுக்காதீங்க, அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு மீடியாவுக்கு வந்து இன்னொரு சைட்லேயும் என்ன நடந்தது அப்படிங்கிறது கேட்குறதுங்கிறது ஒரு பத்திரிக்கை தர்மமான விஷயம். அதுக்கு கூட முட்டுக்கட்டை வந்து அங்கே கேட்லேயே நடந்துருது. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த வீட்டுக்குள்ளே இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு இந்த கேள்விக்குள்ள இன்னொரு விஷயம் உறவுக்காரங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பொண்ணுக்கு கொடுத்த 70 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த கார் வந்து அவங்க வீட்டில் தான் நிற்கிது. 15 நாள் அந்த பொண்ணு இங்கே வந்த பின்னாடி கூட அந்த கார் அங்கே தான் நிற்கிது. அதே மாதிரி இந்த பட்டியலில் அந்த பொண்ணு சொல்லியிருக்கிற அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் சொல்லியிருக்கிறது 9 ஆடியோ பதிவுகளை அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு 4 பாயிண்ட் ரொம்ப பயங்கரமான பாயிண்ட்டாக இருக்குது. அது வந்து கேட்குறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த குடும்பம் தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது அழுத்தமாக இருக்குது. அது வந்து நீங்கள் வெறுமனே ஆடியோவை பார்க்கக்கூடாது, இது ஒரு மரண வாக்கு மூலம் ஆடியோ மூலமாக பதிவு பண்ணி போட்டிருக்கக்கூடிய ஆடியோ வாக்கு மூலம். இந்த ஆடியோ வாக்கு மூலம் முக்கியமான சாட்சியமாக எடுத்துக்கு கோர்ட்டு ஏற்கனவே அதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த ஆடியோவில் இருக்கிற 4 விஷயங்கள் முக்கியமானதாக பொதுவாகவே சொல்கிறாங்க. அதில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தா, இவன் குடும்பமும் கிரிமினல் ஃபேமிலி, திட்டம் போட்டு நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு ரிதன்யா அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்கிறது அந்த ரெக்கார்டு ஒட்டு மொத்தமாக முடிச்சிருது. அடுத்த பாயிண்ட்டு உடல் ரீதியாக மன ரீதியாக நான் பட்டது போதும் அப்படின்னு சொல்லுது. இது அடுத்த பாயிண்ட். ஏன்னா உடல் ரீதியானா உடலில் என்னென்ன இம்சை பண்ணுது அப்படிங்கிறது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்களில் மற்ற சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. மன ரீதியாக அந்த மாதிரியான துன்பம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அவங்க அம்மா பேட்டியிலிருந்து ஒவ்வொன்றிலையும் வரும்போது தெரியுது. இதெல்லாம் நம்ம வந்து போலீஸ் ரெக்கார்டில் இருக்கான அதை நம்ம வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க, அப்பா வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க, அதிலெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த நகையும் பணமும் எங்கெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லுது. இந்த நகை பணம் வந்து கவினுடைய வீட்டில் இந்த ட்ராயரில் இந்த இடத்துல இந்த சாவி இருக்குது, இந்த இடத்துல இந்த நெக்லஸ் இருக்குது, இந்த இடத்துல இந்த இது இருக்குது, இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. விழாவாரியாக அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நகை வந்து இவங்க 300 பவுன் போட்டதில் எத்தனை பவுன் அங்கே இருக்குது, இங்கே எத்தனை பவுன் இருக்குது, கார் அங்கே தான் நிற்குது, நகையும் அங்கே தான் இருக்குது, அவங்க கொடுத்த வரதட்சணை பணம் அங்கே தான் இருக்குது, எல்லாமே அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த விருந்து நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே. அப்போது ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த பிள்ளையே போயிருச்சு. பொம்பளை பிள்ளை ஆசையாக அன்பு செலுத்தி பாசம் காட்டி அப்படி செல்லமே தங்கமேன்னு வளர்த்தின பொண்ணு போயிருச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த கொடுத்த பணமும் காரு இதெல்லாம் வந்து அவங்க வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இதில் சட்டத்தில் என்ன சொல்லுதோ தெரியாது. ஆனால் மனசளவில் அவங்க உறவுக்காரங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல. இப்போ ஒருத்தர் போகிறாங்க, அங்கே வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க, அந்த காரை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு பதறுது. பாரு பிள்ளையே போயிடுச்சு, அந்த இதை கொடுக்கலையே. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், போலீஸ் வந்து அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கோ
பண்ணி எடுத்து கோர்ட்டில் ஒப்படைச்சு அல்லது இவங்க கிட்ட உரியவங்க ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலைங்கிறது ஒன்று. அது செய்யறதுக்கான காலம் இருக்குது, இன்னும் 2 மாத காலம் இருக்குது. அது எப்படி பண்ணணுங்கிறது போலீஸுக்கு ப்ரொசீஜர் தெரியும். ஆனால் இதுக்கு இடையிலேயே இவங்க வந்து சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் போலீஸ் வந்து சில சூட்சமங்களோட ஒரு வழக்குகளுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷன் போட்டு இப்படியெல்லாம் நகர்த்திட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருவாங்க. அந்த பேட்டி வந்து மீடியாக்களில் பெரிய பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பரபரப்புக்கு ஏற்றபடி மறுபடியும் ஒரு செக்ஷனுக்கான மேட் அவுட் பண்ணுறதுக்கு சிக்கலாகும். அதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது. நம்ம இந்த கேஸ் இப்படி கொண்டுட்டு போகலான்னு பார்க்கும்போது இது டைவெர்ட் பண்ணி இப்படி போகுதேன்னு இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை வந்து போலீஸுக்கும் ஏற்படுத்தி சட்ட வல்லுநர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை மீடியாக்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஆனால் அதில் பக்காவாக வந்து அந்த பொண்ணு பேசுனதில் இன்னின்ன இடத்துல நகை இருக்குதுன்னு சொல்லுது. அவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய பொண்ணு அதை எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, அம்மா அப்பா நீங்கள் தயவு செஞ்சு அங்கே வச்சிருக்கிற இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துருங்க, நம்மளுது தான், இல்லைன்னா அது கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறதுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லுதுன்னா, அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து இந்த ஒரு வரதட்சணையோ அல்லது ஒரு நகை நட்டு சீர் சிறப்பு மேலே எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட ஒரு உக்கரத்தோடு நடந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஆடியோ வாய்ஸ்லேருந்தே உணர முடியுதுன்னு தான் உறவுக்காரங்க சொல்கிறாங்க. உறவுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, மீடியா பர்சனாலிட்டி கூட அதைத்தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சமாவது அந்த குடும்பத்தார் மத்தியில் ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த நடவடிக்கைகளை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தியிருந்தாவே போலீஸ் நடவடிக்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாறா என்னென்ன வகையில் அரசியல் அழுத்தம் இருக்குது, இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய எம்பி, உள்ளூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, உள்ளூரில் இருக்கக்கூடிய மந்திரி, உள்ளூரில் இருக்கக்கூடிய மேயரு, கம்யூனிஸ்ட் கட்சிக, வேறு பல கட்சிக, அதிமுக, திமுக எல்லா கட்சியிலிருந்து வர்றாங்க. எல்லாருமே வந்து இந்த பொண்ணுக்காக கண்ணீர் ஊக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முகம் தெரியாத பல ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. அப்பா அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. அவங்க போய் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் அவங்க சைடில் அவங்க நிற்பாங்களா, நம்ம சைடில் நிற்பாங்களான்னா, பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம், பதவி பலம் எல்லாம் படைச்சவங்களா அவங்க இருக்கும்போது எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து ரிதன்யா குடும்பத்துக்கு வர்றது இயல்பாகவே வரும். அந்த இயல்பான நிலையை மாற்றணும்னா தமிழ்நாடு அரசு, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் எடுத்து, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயமாயிருச்சு, அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் இது வந்து உரிய நடவடிக்கை கொஞ்சம் துரிதம் எடுங்க. அந்த துரிதத்தில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வந்து நம்ம மேலே ஒரு சின்ன அரசாங்கத்து மேலேயோ அரசு மேலேயோ காவல்துறை மேலேயோ ஒரு சின்ன களங்கம் கற்பிக்காத அளவுக்கு அந்த நடவடிக்கை கொஞ்சம் அவங்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு ஆறுதலை கொடுக்குற மாதிரி எடுங்கன்னு அவர் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவராக நம்ம முதலமைச்சர் இருக்கார். அந்த விஷயத்தில், அதாவது இப்போ நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடங்கி நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையோட ரொம்ப திடீர்னு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதல்வர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு ரிதன்யா வழக்கில் அதே வேகத்தை ஒரு முதல்வரே அதை சொல்லணும் அப்படின்னு ஒன்று எதிர்பார்த்து அவங்க ஒருவேளை முதல்வரே இது ஒரு உத்தரவு போட்டாருன்னா அது ஒருவேளை ஆறுதல் அடைவாங்களோ தெரியல. அதனால தான் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ரிதன்யா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு இன்றைக்கி அவங்க இயக்கபூர்வமாக உறவுக்காரங்கெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஏதாவது ஒரு சின்ன வழக்கில் தொய்வு ஆடுறதாங்க கூட அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சரி, திமுக அரசு இந்த போலீஸு நிர்வாகம் இது சம்மந்தப்பட்டதில் ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் இதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் இவங்க புகார் கொடுக்குறாங்க. இவருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து அதிமுக பொறுப்பில் இருக்கார். அப்போ அந்த அடிப்படையில் தான் போகிறார். இப்போ இவங்க அப்பா வந்து இந்து மக்கள் திராவிட கட்சியில் இருக்கார். அதில் எம்எல்ஏ ஏதோ போட்டி கூட போட்டிருக்காரு, அது பெருசாக இல்லை. அதுக்கு முன்னாடி தேமுதிகவில் உள்ளூர் அளவில் பொறுப்பாளராக அவினாசி பகுதியில் இருந்திருக்காரு. அப்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதனால தொடர்புகள் இருக்கே ஒழிய அரசியல் பலத்தில் இவங்களுக்கு இணையாக இல்லைங்கிறதா முக்கியமானதாக இருக்குது. பட்டவங்க வந்து இது அரசியல் பின்னணியில் வந்து இது நின்று போகும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு கூட இந்த பொண்ணுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையோ அல்லது இப்போ கோயம்புத்தூரில் சுற்றுப்பயணம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் அவர் வீட்டுக்கு போய் எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லும்போது அவர் வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல இருந்தும் இவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஆறுதல் கிடைக்கல. இந்த சைடும் உணர்வுபூர்வமான ஆறுதல் கிடைக்கல, அந்த சைட்லேயும் உணர்வுபூர்வமான ஆறுதல் கிடைக்கல. மாறா இதே காங்கிரஸில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இல்லை வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்க
ஃபோன் பண்ணி இவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த வகையிலே அரசியல் அழுத்தம் கொடுக்கல, சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்கள் இதில் தலையிடவே இல்லைன்னு சொல்லி பொண்ணோட அப்பாவுக்கோ அல்லது வேறு உறவுக்காரங்களுக்கோ சொல்கிறதுங்கிறது நடந்துகிட்ருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, நாங்கள் அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்கிறதே எதுக்குன்னா, நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இந்த ரிதன்யா குடும்பத்து உறவுக்காரங்களுக்கெல்லாம் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு அது தெரிய வருது. அப்போது இந்த மாதிரியான சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை எல்லாம் வந்து சுத்தமாக தவிர்த்து நேரடியாக இந்து மக்கள் திராவிட கட்சியினோ அதிமுகனோ திமுகனோ எதுவும் பார்க்காம அரசாகவே ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கதற ஒரு ஆடியோ வெளியிட்டு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தில் ரிதன்யா வழக்கை துரிதப்படுத்தி அவங்களுக்கான வேலைகள் எல்லாம் துரிதமாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் வரக்கூடாதுங்கிறாங்க, கார்களாக போயிட்டுருக்கு, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்குள்ளே தான் ரிதன்யாவுடைய நகை நட்டு கார் முதற்கொண்டு நிற்கிது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. என் பொண்ணே போயிடுச்சு, நான் அதை பற்றி என்ன பேச போகிறேன்னு அவங்க தாயின் தகப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் உறவுக்காரங்க அப்படி சொல்லுவாங்களா? எப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்தில் அந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே ஒரு விருந்து சாப்பிட்ருக்காங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு வேதனையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உணர்வுகள் நீங்கள் சட்டப்படி தர்மப்படி அப்படிங்கிறத விட மாநில உணர்வுகள் மதிக்கக்கூடியது இல்லையா? அந்த வகையில் இந்த விஷயத்தை பார்த்து தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே எந்த வகையிலே அரசியல் நுழைக்காமல் காவல்துறையை முழுமையாக பயன்படுத்தி இந்த ரிதன்யா வழக்கில் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிற மாதிரியான சில நடவடிக்கைகள் எடுத்தால் ஒழிய இந்த அரசியல் இதுக்குள்ளே எந்த மாதிரியான அழுத்தம் இருக்குது அப்படின்னு பரவலாக வரக்கூடிய விமர்சனங்களை நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். ஆனால் இதுக்காக அதுக்குள்ளே அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆய்வு பண்ணி நம்ம சொல்லக்கூடிய நிலையில் நம்மளும் இல்லை, இன்றைக்கி அவங்க குடும்பமும் சொல்லக்கூடிய லெவல் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய வழக்குரைஞர் தரப்பு மட்டும் இல்லை, வெளியில் இருக்கக்கூடியவங்க உறவுக்காரங்க கூட இதை இலைமறைவு காய்மறைவாக சொல்கிறாங்களோ ஒழிய வெளிப்படையாக சொல்கிறதில்லை. அப்போ இது வந்து முழுமையான பொறுப்பு போலீஸும் அந்த நடவடிக்கையும் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இதுக்கிடையில் அங்கே அந்த வீட்டில் நம்ம போய் அங்கே விசாரிக்கும் போது பார்த்தா இன்னும் அந்த ரிதன்யாவுடைய நினைவுகளை பற்றி அங்கே இருக்கிறவங்க பகிர்ந்துக்கும் போது கேட்குறக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த சின்ன பையன் சொன்னக்கூடிய ஒரு தோட்டக்காரர் அங்கே வர்றாரு. அவர் வயசானவர் வந்து இவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பார் போல் இருக்குது, இந்த தோட்டத்து வேலையெல்லாம். அப்போ அந்த அவர்கிட்ட வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்பாரம்மா ஏதோ 150 கொடுப்பாங்களா இவங்க அப்பாவுங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் சும்மா இப்படி ஜாடை பண்ணுவாராம், ஒரு 300 ரூபா அப்படின்னு 300 ரூபா அப்படின்னு விரலை காட்டுவாரா. இந்த பொண்ணு இருங்க அப்படின்னு போகும்போது 500 ரூபா நோட்டை கொடுக்குமாமா, அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுமாமா. அப்படி சொல்லிட்டு அவர் அழுகிறத கேட்டால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு உறவுக்காரர் சொல்லும்போது அந்த பொண்ணு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க சார், அதெல்லாம் உண்மை சுத்தமாக இல்லை சார். அவள் ரொம்ப 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 சென்சிட்டிவான ஆள், சுய ஒழுக்கம் ரொம்ப பார்க்குறவ. காலையில் எந்திரிச்சா நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், காலையில் தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது கூட குளிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க, அந்த அட்டாச்சு பாத்ரூமாக இருக்கிறனால. வந்து வாசலெல்லாம் தொளிச்சு கோலம் போட்டு திரும்ப போய் சாமி கும்பிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தா குளிக்கிறதுங்கிறது அபூர்வமாக இருக்குது, வீட்டுட்டு வெளியே போகிறதுங்கிறது அபூர்வமாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டது. இதை விட முக்கியமாக ஜவுளி எடுக்கிறதுன்னு ஒரு வைபவம் இருக்குது. நிச்சயதார்த்தம்லாம் இப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னத்தினாலே வச்சுக்கிறாங்க. முந்தியெல்லாம் ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, திருமணத்துக்கு முன்னத்தினால் கூட வச்சுக்கிறாங்க. ஆனால் ஜவுளி எடுக்கிறதுன்னு ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க மற்ற சமூகங்கள்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த ஜவுளி எடுக்கும்போது கூட ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு அந்த உறவுக்காரங்க சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ரொம்ப நெருக்கமாக இவங்க குடும்பத்தோடு இருக்கிறவர் சொல்கிறாரு, ஜவுளி எடுக்கிறப்ப அதாவது இரவு வரவேற்புக்கு காலையில் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து நான் கூறப்புடவை பட்டுப்புடவை கட்டிக்கிறேன், அது ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த இரவு உடுத்துற ஆடை வந்து லெஹங்கா அது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு விருப்பப்பட்டிருக்கு. இந்த விருப்பத்தை வந்து தன்னுடைய வருங்கால கணவரான இவர்கிட்ட கவின்குமார் கிட்ட சொல்லிட்டு, அதனால் என்ன நீ தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பையனும் பச்சை கொடி காட்டியிருக்காரு. ஜவுளி எடுக்கிற அன்னைக்கு இதை தொட்டு ஒரு பெரிய பிரச்சனையா, அதாவது அந்த ட்ரெஸ் பண்ணுனா இடுப்பு தெரியும், அதனால அது போடக்கூடாது, நீ சேலை தான் கட்டி ஆகணும்னு அவங்க உறவுக்காரங்க அப்பா அம்மாலிருந்து எல்லாரும் சொல்கிறாங்களாம். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன்னா அப்போ கூட கவின்குமார் வாயே திறக்காமல் அமைதியாக நிற்கிறாரு.
அப்போவே இது என்னடா இது, நம்ம இவர்கிட்ட சொன்னோம்ல, அவர் வந்து இவங்களையெல்லாம் வாயடக்கி நிறுத்தலாம்ல, ஆனால் அன்னைக்கு சரின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அமைதியாக நிற்கிறாருன்னா அப்போ இது என்ன கேரக்டருன்னு அப்போவே இந்த பொண்ணுக்கு முதல்லையே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருந்த புள்ள அப்பா மடியில் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அழுன்னு அழுதுருக்கு அப்படின்னு அந்த உறவுக்காரர் சொல்கிறார். இது நம்மளுக்கு வந்து சரி, அதுக்கப்புறம் சரி நீ நார்மலாயிரு, நீ போய் வீட்டில் அங்கே போன பிறகு நீ தானம்மா ராணி, நீ போய் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எல்லா வீட்லேயும் இருக்கிறதா மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் பக்கம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சமாதானப்படுத்தியிருக்கலாம். அது மறுபடியும் அது வந்து தன்னை ஸ்திரப்படுத்திட்டு ஒரு சந்தோஷ நிலையில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். கல்யாணம் பண்ணின பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தீபம் போட்டால் கூட வீடு புகை பிடிச்சிரு, 4-5 கோடி ரூபா வீடு நீ புகை போட்டு விட்டுருவியாட்டிருக்குன்னு அந்த தீபக்காலை கூட கொண்டு போய் கழுவி பீரோக்குள்ளே வைக்கக்கூடிய அளவில் ஒரு இது நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி கார் டிரைவிங் போகிறதுனாக்கா இந்த பொண்ணு எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டிகிட்டு போகும், ஆனால் இவருக்கு கார் ஓட்டுவார், ஆனால் ரொம்ப லாங்கு கொஞ்சம் வெளியெல்லாம் ரொம்ப போக மாட்டார், பைக் ஓட்டுவார். அப்படிங்கும்போது அதில் ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த சொத்து பத்து விசாரிக்கிறத பார்க்கும்போது இன்னும் மனசளவில் இந்த பொண்ணு உடஞ்சி போயிருக்கு. அப்போ இவங்க திட்டம் போட்டு வேறு மாதிரி எதையோ எதிர்பார்த்து தான் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணோட மனசில். அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து அஃபேர் வேறு யார் மேலேயோ ஒரு காதல் இருந்தது, அதனால தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது, விருப்பம் இல்லாமல் ஆகிறதுங்கிறது எப்போன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை மேலே விருப்பம் இல்லாமல் போகிறது எப்போங்கிறதுக்கு எந்த, அதாவது காலையில் கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் ட்ரெயினில் போகிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ளே 2 பேர் செல்ஃபோனையுமே நோண்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் நைட்டு போனோன்னா இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இந்த சிவனவங்க தான், அவ்வளோதான், அடுத்த நாள் வந்து நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு பொண்ணு நிற்கிது. எது பிடிக்காமல் போச்சுன்னு யாருக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை எப்போ பிடிக்காமல் போகுது அப்படின்னா, தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு ஒருத்தன் அழுக்கனாவே இருந்தான்னு வச்சுக்கோங்க, பிடிக்காமல் போயிடும். அது எப்போ தெரியும், கல்யாணம் முடிச்ச பிறகு தான் தெரியும். ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பான், ஒருத்தர் அந்த பொண்ணு நல்ல நவநாகரீகமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சின்ன ஆசைக்கு தான் பொண்ணுகள். அந்த நவநாகரீகமாக உடுத்தக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து ஒரு நாகரீகம், அதாவது வேட்டி கட்டுறவனாக இருப்பான். அப்போ இதை எப்படி மாற்றுறது? இது பிடிக்காமல் போகலாம். எது பிடிக்காமல் போகுது, எப்போ பிடிக்காமல் போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான பொருத்தமாக இருக்கா? ஏன்னா இந்த பொண்ணு வந்து சுவிட்சர்லாந்து போகணும், அதாவது கவின்குமாரை கல்யாணம் பண்ணிட்டு சுவிட்சர்லாந்து போகணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பிளான் போட்டுட்டு இருந்திருக்கு. சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்க, அப்பா ஹனிமூனுக்கு வந்து நான் சுவிட்சர்லாந்து தான் போகணும்னா, அதனால் என்னம்மா கண்ணு நீ போ, நான் அதுக்கான ஏற்பாடு எல்லா செலவும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ சுவிட்சர்லாந்து போகணும்னு நினச்ச பொண்ணு இங்கே இருக்கிற ஊட்டிக்கு போய் ஊட்டியில் இவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கும்போது இங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றி எத்தனை ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது சகலமும் நொறுங்கி போகுது அந்த பொண்ணுக்கு. நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தேன், ஊட்டியில் எஸ்டேட்டு எத்தனை ஏக்கர் இருக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தொந்தரவு கேட்டு நச்சரிச்சிட்டு இருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன காரணத்தினால கவின்குமார் அதை சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு அந்த சைடில் என்ன நடக்குது, அந்த விவரங்களை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் வேறு வகையில் அது அவதூறு கலப்பாமல் இருக்கணுங்கிறது தான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்கள் இந்த ஆடியோவை நான் பேசுனதை வெளியே சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம மேலெல்லாம் என் கேரக்டர் மேலே உங்கள் மேலே எல்லாம் தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவ்வளவு பக்குவமாக அது சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்குதுன்னா நம்ம எதையெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதோட உடம்புல காயம் இருக்குது, இங்கிங்க காயம் இருக்குது, இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணா இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன ஆதாரம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதில் அந்த ரெக்கார்டிங்கில் ஏதாவது உடலளவில் பாதிக்கப்பட்ட, மனதளவில் பாதிக்கப்பட்ட, ஏன் உடலளவில் பாதிக்கப்பட்டதுக்கு சாட்சி வேணும், மனதளவில் பாதிக்கப்பட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னதுக்கான சாட்சி வேணும். அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டாருடைய சாட்சியங்கள் வேணும். இதெல்லாம் வந்து கோர்ட்டு தீர்மானிக்கிற விஷயம். நீதிமன்றங்கள் அதை வேலை செய்யும், போலீஸ் அதோட வேலை செய்யும், சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்து மேலே நம்பிக்கை வைக்கணும், அதை விட தர்மத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அந்த வகையில் ரிதன்யாவுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை சமூகம் கொடுத்துருக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு பேசுபொருளாக இருக்காது. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லைனில் வரதட்சணை கொடுமையில் ஒரு பெண் தற்கொலை அப்படின்னு ஒன்லைனில் ஒரு சின்ன செய்தியாக போயிருப்பாங்க. ரிதன்யா இன்னைக்கு 15 நாட்களாக பேசுபொருளாக தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது காரணம்
அது ஒரு உணர்ச்சி புலமாக மக்கள் மத்தியில் இருக்கிறதா? அதனால தர்மம் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த கடமையை செய்யறதுக்கான கடமை சரியாக போயிட்டுருக்கு. சட்டம் தன் கடமையை சரியாக செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு உணர்த்துற விதமாக காவல்துறை அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அந்த அப்டேட்டடான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாவே ஒரு அளவுக்கு ஆறுதலாகி அந்த அம்மா சாப்பிடாமல் இருக்கிற அம்மா எந்திரிச்சு உட்காந்துக்கும். அழுதுகிட்டே இருக்கிற அவங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்துக்கு. ஒரு பாவம் அறியாத அவங்க தம்பி அவரையும் அப்படித்தான் குழந்த மாதிரி வளர்த்தி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த காலத்தில் வந்து இப்படி ஒழுக்கமான ஒரு பையனைவோ, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன லவ் பண்ணால் கெட்ட பையனா, தம் போட்டால் கெட்ட பையனா, அல்லது தண்ணி அடித்தா கெட்ட பையனா, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தினா ஒழுக்கமா? ஏங்க ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளும் காலங்காலமாக கற்பிதம் பண்ணி வச்சுருக்கோம். எந்த மாதிரியான கற்பிதம்? கற்புக்கரசி கண்ணகி, கோவலன் கண்ணகியும் விட்டுட்டு போனவன், ஏகபத்தினி விரதன் ராமன் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கோம். சீதை இப்படி இருந்தவங்க, நெருப்பு மாதிரி இருந்தவங்க. அவங்க தன்னுடைய பத்தினித்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு தீக்குழியிலே நடுவிச்சு அப்படி மகாலட்சுமியை பொண்ணு பூ மாதிரி எந்திரிச்சு வந்தாங்க. இப்படியான கதைகள் மூலமாக அல்லது இதிகாசங்கள் மூலமாக நம்மளுக்கு ஒழுக்கத்தை கற்பிச்சு கொடுத்து அதில் உருவானவங்க உள்ள ஒருத்தராத்தான் ரிதன்யா இருக்காங்க. சொல்கிறதா சரின்னு சொல்கிறதா? நம்ம முற்போக்காளர்கள் வந்து இது தப்பு, இப்படி இருக்கணும், இதெல்லாம் காலம்தான் மாற்றும். காலம் மாற்றிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 70% பெண்கள் மாறி வந்திருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது இல்லை. இப்போ போய் எல்லா பக்கமும் மீடியா வந்து பேட்டி எடுக்குது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது என்ன அது பிடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தவனை கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க. அந்த சொல்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இதே 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்குமா? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. 80 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரமாட்டாங்க பெண்கள். சமையல் கட்டுக்குள்ளேருந்து வெளியில் எட்டி பார்க்கக்கூடாது. சமையல் கட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளை உள்ளே போகக்கூடாது. சமையல் கட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளை போனான்னா அவனை பொம்பளை செட்டின்றுவாங்க. நான் எங்கள் ஊரில் கோயம்புத்தூர்லலாம் அதே மாதிரி பெண் வந்து வெளியே வந்தால் எதுக்கு பல்ல காட்டிகிட்டு இருக்கிற உள்ளப்பா அப்படிம்பாங்க. இப்படியான ஒரு கட்டுப்பட்டியான மண்ணுக்குள்ளே இருந்து அப்படியே புறப்பட்டு மெல்ல எழுச்சியாக நம்ம வந்துட்டுருக்கோம். இன்னும் கண்ணகி, மாதவி, சீதை, ராமர், நலாயினி இந்த மாதிரியான கதைகளையும் நம்ம விடாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு உருவாக்கம் இருக்குது. ரிதன்யாக்குள்ளே ஒரு உருவாக்கம் இருந்திருக்கு. இது நம்ம கொடுத்த கற்பிதம் தான். இப்படி போய் தற்கொலை செய்யலாமா? நம்ம கொடுத்த கற்பிதம். குற்றவாளி நம்ம தான். ஒருவனுக்கு ஒருத்தி என்ன, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வாழலாம். இல்லாட்டி தான் என்ன, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இண்டிபெண்ட் விமனாக நான் வாழ்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை பெண்கள் அப்படி இருக்காங்க. அப்படி சொன்ன பொண்ணு கடைசி நேரத்தில் ஏன் தற்கொலை பண்ணுது? கரெக்டாக 9:30 மணிக்கு போயிருக்குது. 10 மணிக்கு கோயிலில் போய் பிரசாதம் வாங்குது, பூ பொட்டெல்லாம் வச்சுக்குது. அவங்க அம்மா ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லுது, அதையும் வாங்கிக்குது. கார் ஏறுது. கார் ஏறும்போது ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்குது. அந்த ஃபோனில் மட்டும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கு. அந்த 2 மணி நேரம் யார் பேசுனாங்க? அது வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க? தற்கொலைக்கு தூண்டுனது மாதிரியான விஷயங்கள் அதில் என்ன நடந்தது? இந்த பொண்ணுக்கிட்ட 2 சிம் கார்டு இருக்குது. அந்த ஒரு சிம் கார்டில் ஏற்கனவே இருந்த சிம் கார்டில் தான் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் கூட பேசு. புருஷனுக்கு மட்டும்னு ஒரு சிம் கார்டு இருக்குது. அந்த சிம் கார்டில் மட்டும் புருஷன் கூட பேசு. ஏமாந்து ஒரு தடவை அந்த நம்பரில் இருந்து அவங்க அப்பாவுக்கு வந்தங்காட்டி அவங்க அப்பாவுக்கு அந்த சிம் கார்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. யாரு கூட பேசுறதுக்குன்னா கவின் கூடனே போட்டு வச்சிருக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு 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 ப்ரைவசியோட தன்னுடைய கணவனை பத்திரமா வச்சுக்கிட்டு ஃபோனில் கூட அவ்வளவு இதாக வச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு கூட அந்த நம்பர்லேருந்து வந்து பேசுனது யார்? அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது? முன்னத்த நாள் 27ஆம் தேதி அப்பாவும் மகளும் வந்து பாலக்காடு போயிருக்காங்க. பாலக்காடு போகிறதுக்கு எங்கேப்பா வெளியூராக போகிறேன்? ஆமாம் சாமி பாலக்காடு வரைக்கும் போகிறேன், நானும் வர்றேன் அப்படின்னு. அப்போ நீயும் வர்றேன்னா டிரைவரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருக்காரு. டிரைவரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லும்போது அவங்க என்னென்னு இருக்காங்க, டிரைவரு வேண்டாப்பா, நம்ம 2 பேர் போகல, டிரைவர் எதுக்கு, நான் உங்கள் கூட பேசிகிட்டே வர்றேன்னு சொல்லியிருக்கு. பேசிகிட்டே வர்றேன்னு கூட போயிருக்கு. இந்த பொண்ணு தான் டிரைவ் பண்ணியிருக்கு. டிரைவ் பண்ணும்போது எல்லா கதையும், அதாவது என்னென்ன தனக்கு துன்பம் நடக்குதோ அதை பட்டும் படாமல் அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு, இனிமேல் நான் அவங்க கூட பிழைக்க மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் ஒரு இண்டிபெண்ட் லேடியாக இருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் அந்த அவர்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவரை ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசி கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கு. அதே நாளில் இவங்களுக்கு, அதாவது இவருக்கு கவின்குமாருக்கு சொந்தக்காரரான நெருக்கமான சொந்தமான ஒருத்தர் வந்திருக்காரு.
அவர் அவங்க முறையில் வச்சு இவங்க வந்து பெரியப்பான்னு கூப்பிடுறாரு. ரிதன்யா வந்து பெரியப்பான்னு தான் கூப்பிடும். அவர் வந்து மறுமூச்சு அழைப்புக்கு, அதாவது கல்யாணம், அதாவது விருந்துக்கு, தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வான்னு கூப்பிட வந்திருக்காரு. அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கு, நான் வரமாட்டேன். வரலைன்னா எதனால வரல, இந்த மாதிரி எனக்கு கொடுமை. அவர்கிட்ட மட்டும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவர்கிட்ட என்ன பேசிச்சு என்னன்னு தெரியாது. அவர் வந்து இல்லைம்மா, நீ ஞாயிற்றுக்கிழமை நீ வா, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வா, மாப்பிள்ளையோட வா, இதெல்லாம் தீர்த்து வைக்கிற பிரச்சனை தான், நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிடுறேன், நாளைக்கு நான் போய் கவின்குமாரை பார்ப்பேன், மாப்பிள்ளையை பார்த்து பேசுவேன், பேசும்போது நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு போயிருக்காரு. அடுத்த நாள் காலையில் தான் இந்த பொண்ணு வந்து முண்டிவாளையம் கோயிலுக்கு போயிருக்கு. அநேகமாக அந்த நேரத்தில் அந்த பெரியப்பா முறக்காரரு அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், அவரை வான்னு கூப்பிட்டுருக்கலாம். அவன் இங்கே போய் ரிதன்யாவை கூப்பிட போனேன், இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லுச்சுன்னு சொன்ன பிறகு கவின்குமார் பேசியிருக்கலாம், அல்லது பெரியப்பா பேசியிருக்கலாம், வேறு யாரும் பேசியிருக்கலாம், நீ இதெல்லாம் சொன்னையான்னு கேட்டிருக்கலாம், வாக்குவாதம் மூண்டிருக்கலாம். அதுக்கு பின்னாடி தான் இவ்வளவு இண்டிபெண்ட் விமனாக வாழக்கூடிய அளவில் முடிவெடுத்த பெண் தற்கொலை முடிவுக்கு போகிறதுக்கான அந்த 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த ஃபோன் கால் தான் அப்படின்னு. அப்போ அந்த சிம் கார்டு எங்கே, அந்த சிம் கார்டெல்லாம் போலீஸில் தான் இருக்கும். அவங்க அதை வந்து எடுக்கிறதுக்கு பாஸ்வேர்டு இல்லை, எது இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே யார் பேசுனாங்க, வாட்ஸ்அப் காலில் வந்தால் எடுக்க முடியாதுன்னு என்னென்னவோ குழப்பங்கள்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப நீர்த்து போன மாதிரியான வழக்கு விசாரணை நடக்கிறதா ஒரு சந்தேகப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது இல்லை, அங்கே விசாரித்த அளவில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள், அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு உணர்ச்சிபூர்வமான விஷயம், வெறும் அறிவுபூர்வமான விஷயம் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. நடிகை அம்பிகா வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக சென்னையிலிருந்து இதுக்காக ஓடி வரணும்? அவங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க, இல்லை எந்த சமூக அமைப்பை சார்ந்தவங்க, ஏன் அப்படி ஒடியாடுறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? இந்த இடத்துலையாவது ரொம்ப யோசித்து பாருங்க. அவங்க எப்படிப்பட்ட நடிகை? 1980களில் கொடிகட்டி பறந்த நடிகை ராதாவும் அம்பிகாவும். எம்ஜிஆர்கிட்டவே ரொம்ப புகழ் அங்கீகரிக்கப்பட்ட அவார்டு வாங்கின நடிகைங்க. அவங்க சினிமா துறை வந்து எப்பேற்பட்ட துறைன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அங்கே எப்படியான ஆண்களை பார்த்துருப்பாங்க, எப்படியான பெண்களை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரியான உலகத்தில் வாழ்ந்து நீந்தி கடந்து இன்றைக்கி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த காலத்தில் பெண்கள் வந்து மாறிட்டாங்க, ஆண்களும் வேறு மாதிரி மாறிட்டாங்க. பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் முற்போக்குக்கு போயிட்டுருக்காங்க. இனி வந்து பெண் விடுதலைங்கிறது ரொம்ப சுலபமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழலில் அவங்கெல்லாம் வாழக்கூடிய இருந்தவங்க, என்னடா ஒருவனுக்கு ஒருத்தி, இன்னொன்று நினச்சே பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்துருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் ஒரு கண்ணகி தரிசித்த மாதிரி அவங்களுக்கு ஆகியிருக்கும். அதனால தான் ஓடி வர்றாங்க. இப்படி ஒரு பொண்ணை, எம்எஸ்சி சிஎஸ் படித்த பொண்ணை, கார் ஓட்டுன பொண்ணை வளர்க்க முடியுமா, இப்படி வளர்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் இருந்து அறியாதவங்க, நான் போயிருந்த போது வெள்ளியங்கிரி மலையிலிருந்து அந்த அடிவாரத்துலேருந்து 2 பசங்க வந்திருந்தாங்க. 2 பசங்க இல்லை, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்க மாட்டேங்குது. வந்து அழுகிறாங்க. அந்த ஜெயசுதா, அதாவது ரிதன்யாவுடைய அம்மா முன்னாடி நின்றுட்டு அழுகிறாங்க. அம்மா எங்கள் பொண்ணுங்களுக்கு நடந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு அழுகிறாங்க. எனக்கே உண்மையில் அப்படி ஒரு பொங்கல் வருது. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு சகோதரி இருக்குது, சகோதரிகளுக்கு பிள்ளை இருக்குது, மைத்துனர்களுக்கு பிள்ளைங்க இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க பாவம், பொம்பளை பிள்ளைங்க இன்னும் வதப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நெஞ்சு வெடிச்சிருது. இதை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து பார்க்குறாங்க, அழுகிறாங்க. இந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிற விஷயம். இதில் சின்ன பையன் சொன்னால் அது எப்படி சொல்லுவான், பெரிய ஆள் சொல்கிறான் அது அவங்க உல்ட்டா பண்ணுறாங்க, நீ எவ்வளோ காசு வாங்கிட்டு இதை பேசுனேன். இதெல்லாம் காசு வாங்குகிற சமாச்சாரம் இல்லைங்க. காசு வாங்கிட்டு பேசுகிறதா இருந்தால் இதை வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இந்த சமூகத்துக்குள்ளே புறையோடி போய் கிடக்கிற ஒரு மோசமான விஷயத்தை இந்த மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தவிர, எத்தனையோ பெண்கள் நாங்கள்லாம் பத்திரிகையிலிருந்து அபலைகளாக இருந்து அந்த பெண்களை காப்பாற்றியிருக்கோம். அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா பெரிய கதையாக நீளும். அப்படியெல்லாம் இல்லை. மனைவி அப்படிங்கிறது வந்து வெறுமனே அல்ல, மனைவி குடும்பத்துக்கான ஒரு சொத்து. மனைவி இல்லைன்னா குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வீடுங்கிறதெல்லாம் சும்மாங்க, மனைங்கிறது சும்மா, அது வெறும் கல். அந்த கல்லுக்குள்ளே மனைவி இருக்கணுங்க, மனைவியோட குழந்தைகள் இருக்கணுங்க, அதுதாங்க குடும்பம். மனைவி இல்லைன்னா குடும்பம் இல்லை, வீடும் இல்லை, அது வெறும் கல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.
இதைய ஒவ்வொரு பெற்றோரில் அம்மாங்கிறவ பெண், அப்பாங்கிறவ ஆண், அந்த பெண்ணுக்கும் அந்த உணர்வு வேணும். நம்ம வீட்டுக்கு நம்ம பெத்த பொண்ணை விட நம்ம வீட்டுக்கு வந்த பெண் வந்து சரியோ தப்போ, அது எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சரி, அதைய நல்வழிப்படுத்தி அதோட மனசுக்கு இணக்கமாக கொண்டு போய் அதை நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பொறுப்பு வந்து அந்த பெண்களுக்கு இருக்குது. அப்பாவும் அப்படித்தான் ரொம்ப பொறுப்பாக ரொம்ப கவனிக்கணும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து அக்கறையோடு வளர்த்தணுங்காடித்தான் ரிதன்யா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஒரு வேளை இந்த ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போடாமல் இருந்தால் நீங்கள் நானெல்லாம் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அநேகமாக இது வந்து அப்படியே இந்த சமூகத்தை மாற்றிடுமானா மாற்றாது. யோசிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. சிந்திக்க வைக்கட்டும், யோசிக்க வைக்கட்டும், ஒரு விடிவு பிறக்கட்டும். நன்றி. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.